Lovelies எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம DIY எப்படி பிளானர் வந்து நம்ம மேக் பண்ணலாம் ஒரு நோட் புக் வச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த DIY பிளானர் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பிளானர் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அஃபோர்டபிள் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு நோட் புக்ல நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். புக் வந்து நமக்கு 20 to 30 rupees அதுக்குள்ளே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடங்கிடும். அண்ட் இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பிளானிங்க்கு வந்து சுத்தமா புதுசு இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது DIY பிளானர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளானர் வாங்கி அதை யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மணி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட் நமக்கு இருக்கும். அண்ட் அது வந்து நமக்கு நம்மளோட பிளானிங்லேயே வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் நமக்கு பிளானிங்கே பிடிக்காம போயிட்டோம், ஐயோ இனிமேல் பிளானே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு மைண்ட் செட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பிளானிங்க்கு பிகினரா இருக்கும்போது இந்த மாதிரி DIY பிளானர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் டு டூ லிஸ்ட் மேக் பண்றது, டெய்லி பிளான் பண்றது, வீக்லி பிளான் பண்றது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்க பிளானர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா பிளானருங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பயன்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க DIY பிளானர் வந்து மேக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த பிளானர் எப்படி மேக் பண்றதுன்னு பார்ப்போம். நோட் புக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நோட் புக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பிளானரோட ஃப்ரீபியா எனக்கு வந்து வந்திருந்துச்சு. இது வந்து மை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்பேஸ் அண்ட் பியூட்டி பிளானரோட வந்திருந்த ஒரு ஃப்ரீபி. ஸோ இந்த நோட் புக் வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் நோட் புக். என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் எனக்கு பிளெயின் நோட் புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த நோட் புக் எடுத்திருக்கேன். நீங்க ரூல்டு நோட் புக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானர் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் யூஸ் பண்ற எல்லா ஸ்டேஷனரி சப்ளைஸோட லிங்க்ஸ்மே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2022க்கு ஒரு கவர் பேஜ் வந்து ரெடி பண்ணிக்க போறோம். அதாவது வெறுமனே 2022 பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வாஷி டேப் எடுத்து பார்டர்ஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டேன், கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லா அழகா இருக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கு பிறகு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கைண்ட் ஆஃப் ஒரு கலர் பிரஷ் பென்ல வந்து 2022 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். 22 பிளானர் எழுதிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க வந்து ஏதாவது ஒன்று வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்பந்தமான கோட் வந்து நீங்க எழுதிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரைவ் ஃபார் பேலன்ஸ் எழுதியிருக்கேன். ஏன்னா என்னோட வேர்ட் ஆஃப் த இயர் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ். என்னோட 2022 பிளான் வித் மீ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட வேர்ட் ஆஃப் த இயர் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ். ஸோ அது ரிலேட்டடா நான் ஒரு கோட் வச்சுக்கிட்டேன். தட்ஸ் இட். ஸோ அவ்வளவுதான் கவர் பேஜ். ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட் பேஜ், அதாவது தேங்க்யூ 2021 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் வந்து எதுக்கெல்லாம் நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஒரு கிரேட்ஃபுல் நோட்டோட 2022 ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அடுத்த ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா கோல் செக்ஷன். கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம வந்து எதை நோக்கி போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு இலக்கு. சோ அதுக்கு வந்து நீங்க எத்தனை கோல்ஸ் வேணா வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். பட் பேசிக்கா நம்ம வந்து ஒரு 3 கோல்ஸ் வச்சுக்கிறது நல்லது. அது வந்து ரொம்ப கம்மியும் இருக்காது, அட் சேம் டைம் ரொம்ப அதிகமும் இருக்காது, கரெக்டான ஒரு அளவுன்னு சொல்லலாம். சோ நீங்க ஒரு டாப் 3 கோல்ஸ் வந்து எழுதிக்கலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குனாலும் நீங்க எழுதிக்கலாம். அட் சேம் டைம் உங்களுக்கு ஒரே ஒரு கோல் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்கனாலும் எழுதிக்கலாம். பட் கோல் செட்டிங்க்கு ஒரு ஸ்ப்ரெட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா இயர் அட் கிளான்ஸ் வந்து மேக் பண்ணிக்க போறேன். அதாவது ஒரு மந்த்தும் என்ன நடந்தது அப்படிங்கிறது. சோ நம்ம அதை பார்க்க இந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஒரு கிளான்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. சோ இது நீங்க எழுதிட்டு ஒரு 2 to 3 பேஜ் நீங்க அதுக்கு விட்டுக்கலாம். சோ தட் எவ்ரி மந்த் நீங்க நடந்ததெல்லாம் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில ஃபன் ஸ்ப்ரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவிஸ் டு வாட்ச், K-dramas to watch, books to read, courses to learn. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் வந்து மாறுபடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா DIY பிளானரோட பியூட்டி. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷன் போர்ட். ஸோ விஷன் போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விஷன் போர்டு இருந்தாதான் நம்ம வந்து விஷுவலா நம்மளோட கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதை விஷுவலைஸ் பண்ண நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பிரகாரம் அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோல்ஸை வந்துட்டு நிஜமாக்குறதுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த விஷன் போர்ட் வந்து மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் நம்மளோட மந்த்லி ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ ஜான்வரிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஜான்வரிக்கான ஒரு ப்ராமினன்டான ஒரு கோட் வந்து பாத்தீங்கன்னா let the adventure begins. So அந்த கோட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் வாஷி டேப்ஸ் வச்சு கொஞ்சம் டெக்கார் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே அழகா வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம மந்த்லி கேலண்டர் லே அவுட். ஸோ ஃபுல்லா வந்து ஜான்வரியோட கேலண்டர் வந்துட்டு நீங்க மொபைல்ல பார்த்தோ இல்ல இன்டர்நெட்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும், அதை பார்த்து நீங்க வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு ஜஸ்ட் நான் ஹைலைட்டர் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வச்சு கொஞ்சம் டெக்கார் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கோல் செக்ஷன். ஸோ இது வந்து நான் 2021 தான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லலாம். லைக் ஒரு மிட் இயர்க்கு பிறகு அப்படின்னு கோல்ஸ் அப்புறம் டு டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்ஸ் ஒரு சைட்ல, டு டூ லிஸ்ட் ஒரு சைட்ல. ஸோ கோல்ஸ்ல வந்துட்டு நம்ம அந்த மாசத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கோல்ஸ். ஸோ அகைன் நீங்க வந்து 3 கோல்ஸ் வச்சுக்கலாம், இல்ல நிறைய கோல்ஸ் கூட வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் டு டூ லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் குட்டி குட்டி ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமோ
அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா டு டூஸ்ல எழுத போறீங்க. கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேபிட் ட்ராக்கர் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் ஒரு 3 ஹேபிட்ஸ் தான் போட்டிருக்கேன். அகைன் உங்களுக்கு எத்தனை ஹேபிட்ஸ் வேணுமோ நீங்க அத்தனை ஹேபிட் ட்ராக்கர் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி ட்ராக் பண்ண நினைச்சீங்கன்னா அது வந்து நீங்க இது மூலமா ட்ராக் பண்ணலாம். அதுதான் ஹேபிட் ட்ராக்கர். வந்து நான் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் போட்டுக்கிட்டேன். இதுல வந்து நான் சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், அப்புறம் அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் தேவைப்படாதுன்னா நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வீக்லி லேஅவுட் போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த கான்பான் போர்ட் ஸ்டைல்ல இருக்கிற அந்த வீக்லி லேஅவுட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீக் 1 அப்படின்னு போட்டுட்டு மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி போட்டுட்டு வீக்கெண்ட்ல வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ தட் வீக்கெண்ட்னா சாட்டர்டே அண்ட் சண்டே அதை வந்து பாத்தீங்கன்னா டினோட் பண்ணும். ஸோ நம்ம மண்டேக்கான டாஸ்க் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா லாங் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்க டு டூ லிஸ்ட் மாதிரி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க ஜர்னல் மாதிரி கூட எழுதிக்கலாம். ஃபைனலா நான் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ரிவ்யூ எழுதிக்கிட்டேன். ஜான்வரி ரிவ்யூ எப்பவுமே நம்ம வந்து யூஸ் பண்ற 3 கொஸ்டின்ஸ் தான். எது நல்லா போச்சு, எது நல்லா போகல, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் பிப்ரவரியில. So that's it. இந்த ஒரு மந்த் இன் ரிவ்யூ ரொம்ப முக்கியம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு. இதுதான் நம்மளோட DIY 2022 பிளானர் நோட் புக்ல இருந்து ரொம்பவே சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட குவிக் ஃபிளிப் த்ரூ அண்ட் இதை எப்படி யூஸ் பண்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே லவ்லீஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நோட் புக்ல இருந்து DIY பிளானர் மேக் பண்றது எப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். லைக் அது ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.